பாஸ்கு காலத்தின் 14ஆம் நாள் வாக்கு. இந்த பாஸ்கு காலத்தின் 3வது ஞாயிறில் நாம் 2 செய்திகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். முதல் வாசகத்தின் மூலமாக திருத்தூதர்கள் அவர்கள் மக்களிடத்திலே போதித்து வெகுஜன மக்களது ஆதரவை பெற்ற நிலையில் இனி இந்த இயேசுவின் பெயரில் நீங்கள் போதிக்கக்கூடாது, கற்பிக்கக்கூடாது என்று கட்டளையிட்டும் அதையும் மீறி அவர்கள் செயல்படுகிற போது இந்த யூத சங்கத்தினர் அவர்களை கண்டித்த போது அவர்களோ மறுமொழியாக மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்களுக்கு மறுமொழி கூறி தொடர்ந்து இயேசுவின் மகத்துவத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இவற்றிற்கெல்லாம் நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய் ஆவியும் சாட்சிகள் என்று சொல்லுகிற அந்த சாட்சியம் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வியல் பாடமாக இருக்கிறது. நாம் கடவுளுக்கு பணிந்து நடக்க வேண்டுமா அல்லது மனிதர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும்? கடவுளது காரியங்களில் நீங்களும் நானும் கடவுளது செயல்பாடுகளையும் பொறுப்பையும் பெற்றிருக்கிற நாம் அவருக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து பணிபுரிய முயற்சியை மேற்கொள்வோம். திபேரியா கடலில் இயேசு ஆண்டவர் தோன்றி பெரும் மீன்பாட்டை கொடுத்து அடுத்து பேதுருவை தனிப்பட்ட விதத்தில் எதிர்கொண்டு நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டபோதும் என் ஆடுகளை பேணி வளர் என்று சொல்லி கட்டளை கொடுத்த போதும் பேதுரு சாமானியனாக இருந்தவர் மனம் நொறுங்கி ஆண்டவரே எமக்கு தெரியுமே என்று சொல்லி அவரிடத்தில் அவர் சரணாகதி அடைகிற போது தலைமைத்துவ பொறுப்பை இயேசு ஆண்டவர் அவரிடத்தில் ஒப்படைத்து என்னை பின்தொடர் என்று சொல்லுகிறார். இன்று நாமும் பலர்களில் அவருக்கு அவருடைய அருளை பெற அருகதை இல்லாத நிலையிலும் நம்மை தேடி வந்து தன்னுடைய ஆற்றலை கொடுத்து நம்மை அவருடைய பணிக்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளுகிறார் என்பதை புரிந்து கொண்டு அவர் வழி நடந்து அவருக்கு நன்றியுடையவர்களாக காண. அல்லேலூயா.